வாலெட் பணத்தை அட்ராக்ட் பண்ணுதா இல்ல புஷ் பண்ணுதா? வணக்கம், நான் உங்க வர்ஷினி. இது கதைப்போம் விதைப்போம் தமிழ் சேனல். வாங்க விரிவா பார்க்கலாம். பல பேரோட வாலெட் எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய பில்ஸ், யூஸ்லெஸ் பேப்பர்ஸ், எம்டியா இருக்கும் பர்ஸ். இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு என்ன சிக்னல் தெரியுமா? மணி இம்பார்ட்டன்ட் இல்லைன்று. ஒன்னு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மணியை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி மணி உங்களை ட்ரீட் பண்ணும் என்று. இப்ப இருந்து இந்த 5 சேஞ்சஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 1, வாலெட் கிளீன். அதாவது உங்க வாலெட்ல இருந்து ஓல்ட் பில்ஸ், வேஸ்ட் பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நெவர் கீப் வாலெட் எம்டி. உங்க வாலெட்ல 10 ரூபாய் இல்லாம கூட வச்சிருக்காதீங்க. அப்படி எம்டி வாலெட்டா வச்சிருக்கும் போது உங்களுக்கு தானாவே நெகட்டிவ் தாட்ஸ் உங்க மைண்ட்க்கு அனுப்பும். ஸ்டெப் 3, கீப் 1 ஃப்ரெஷ் ருபீஸ் நோட். ஒரு கிளீன் நியூ நோட் வச்சுக்கோங்க. அதை growth சிம்பிள்னு ட்ரீட் பண்ணுங்க. மைண்ட்க்கு புதுசா இருப்பது தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப் 4, அரேஞ்ச் மணி ப்ராப்பர்லி. உங்க வாலெட்ல வைக்கிற நோட்ஸ் ஃபோல்ட் பண்ணி கசக்கி வைக்காதீங்க. ரெஸ்பெக்டா அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா வைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வாலெட் ஒரு ஸ்மால் திங் இல்ல, அது உங்க மணி மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் மிரர் என்பதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ரூம் எனர்ஜி எப்படி மணி அட்ராக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது சொல்றேன். மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.